இது சரியில்லை அது சரியில்லை, போட்டது போட்டபடி இருக்கு, வீடு ஏன் சுத்தம் பண்ணலன்னு, சரியா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா இதெல்லாம் தெரியல. அவங்க புருஷனுக்கு இஞ்சி தட்டி போட்டு ஏன் டீ போட்டு தரலன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா இவ்ளோ பிபி ஆகாதமா ப்ளீஸ்மா. இது நியூ ஹோம் நியூ ரூல்ஸ். இனிமே அவங்க அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன். எங்களுக்கு மட்டும்தான் நியூ ஹோம் நியூ ரூல்ஸ். உன் புருஷன் சஞ்சய்க்கெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்கு சொம்பு தூக்கிட்டு சுத்துவான். ஏதோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது, சொல்லுங்க அத்தை. ஒண்ணு இல்ல மாப்ள, பீரோவை வாஸ்து பிரகாரம் இங்க வைக்க கூடாது, குபேர மூலையில வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா அத்தை? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை. என்னம்மா ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பீரோ மாத்தி வச்சிடலாம், அவ்வளவுதானே. ஐயோ, எனக்கு கிடைச்ச மாப்பிள்ள மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்காது. ஐயோ நன்றி கடவுளே நன்றி. ஓகேவா? அத்தை சொன்ன மாதிரி பீரோ மாத்தி வச்சிடலாம், ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஓகேவா? நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா சஞ்சய்? ம் சொல்றா. அப்படியே போட்டேன்னா மண்டேலே. நீ நானும் சேர்ந்து தானே இந்த வீட்டுக்கு கூடி வந்தோம். நீ நானும் ஆசைப்பட்டு தானே இந்த பீரோ இங்க வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னோம். எங்க அம்மா வந்து சொன்ன உடனே அவங்க சொன்ன மாதிரி மாத்தலான்ற. அதுல என்னடா பிரச்சனை இருக்கு? இப்ப என்ன அந்த பீரோ தூக்கி தலையில வச்சுக்க போற? அத்தை சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? காமா ரப்பட்டும். எல்லாருக்கும் சொம்பு தூக்கில இருக்கும். நீ காமா இருக்கிறதாடா என் பிரச்சனையே. ஷோ, ஆரம்பமே இப்படி அமர்க்கலமா இருக்கே. இன்னைக்கு என்ன ஃபுல்லா என்ன படுத்தப்போ. ஐயோ, கார் சத்தம் கேக்குது, வந்துட்டாங்களோ? அட வாங்க 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 மாமா, வாங்க அத்தை. எங்க என் புள்ள? அவரா ஒரு சில பொருள்லாம் வாங்கணும்னு கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்க மாட்டீங்களா? அந்த நேரத்துல தான் அவனை வெளியில அனுப்புவீங்களா? அததான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். நேத்தே லிஸ்ட் எல்லாம் போட்டு உங்க பையன் கிட்ட கொடுத்துட்டேன். உங்க பையன் தான் அதை வாங்க மறந்துட்டு இப்ப கடைக்கு அவசர அவசரமா ஓடி இருக்காரு. என் பிள்ளைய குறை சொல்லலாம், உனக்கு நாளே போகாதே. நாள் போலனா நான் போவோம், வா. வாங்க வாங்க. எப்படி இருக்கு? அடடே நல்லா இருக்கே. என்ன நல்லா இருக்கு? ஒண்ணுமே நல்லா இல்ல. ஆமாமா, ஒண்ணுமே நல்லா இல்லையே. நல்லா கட்டி இருக்கலாமே. நான் சரி பண்ணிடுறேன் எல்லாத்தையும். நீங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காரோம். நல்லா புசு புசுன்னு இருக்குதுமா. அப்படியா? ஐயோ புடிச்சிருச்சு. பாத்தியாமா, உங்க அத்தைக்கே புடிச்சிருச்சான். ஐயோ, இந்த சோபால உட்காந்து முதுக பிடிச்சிருச்சியா? இந்த சோபா கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாவே இல்ல. ஆமா ஆமா, கம்ஃபர்டபுளாவே இல்ல. செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வந்தியாமா? ராமவாரத்துல மாமாவரத்துக்குள்ள வாங்கி வந்துக்கிறீங்க, அதான் ஒரு மாதிரி பழசா இருக்கு. சோஃபா கம்ஃபர்டபுளா இல்லனா நீங்க வரும்போதே ஒரு புது சோஃபாவை லாரியில போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாமே. அம்மாடி, நாங்களே லாரியில் தான் வந்தோம். ஓ அப்படியா? ஐயோ வெளியே பாரு. ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்க பொருள்லாம் என் பிள்ளை வாங்கி வச்சதுதான். இதுல நாங்க வேற சோபால லாரி ஏத்திட்டு வரணுமாக்கும். என் பொண்ணு கூட தான் சம்பாதிக்கிறா, ஏதோ உங்க பையன் மட்டும் தான் வாங்கி போட்ட மாதிரி பேசுறீங்க. ஆமா,